அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது, கையில் பணம் சேர மாட்டேங்குது, வீண் வரைய செலவுகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நான் இப்போ சொல்கிற பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இதை செய்வதன் மூலமாக உங்கள் கையில் எப்போதுமே பணம் தங்கும், வீண் வரையும் ஆகாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த மருத்துவ செலவுகள் அப்படின்ட்டு தேவையில்லாமல் வருது இல்லையா, அதெல்லாம் ஏற்படாது. மேலும் பணம் திருடு போகிறதோ இல்லை நாம் யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு பணத்தை அதிகமாக கொடுத்து ஏமாறுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமையும் உங்களுக்கு வராது. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுது. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை நாளில் எந்த பரிகாரமும் வழிபாடும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட காலையில் சுக்கிர ஓரை நேரமான 6 to 7 இல்லைன்னா மதியம் 1 to 2 இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் புதுசாக ஒரு பேக்கெட் கல்லுப்பை நீங்கள் வாங்கிட்டு பூஜை அறையிலையோ உங்கள் கிச்சன்லேயோ வைப்பதன் மூலமாகவே மகாலட்சுமி கடாட்சம் பெருகும், நிறைய பணம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொருளை இந்த கல்லுப்பு பார்க்கப்படுது. ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட பிறந்த வீட்டு சீதனமாக இந்த கல்லுப்பு தான் சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு எப்போதுமே அந்த சக்தி உண்டு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த கல்லுப்பை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். மேலும் பெண்கள் சுத்தமாக இருந்தீங்க, அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் உட்காந்தே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒருவேளை பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைனாவே சுக்கிர ஓர நேரம் தான் பெஸ்ட்டு. நான் உப்பு வாங்கிறதுக்குன்னு டைம் சொன்னேன் இல்லையா, அதுதான் சுக்கிர ஓர நேரம். அந்த நேரத்துலேயே நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி நேரம்லாம் பார்க்குறதுக்கு மறந்துட்டீங்க, இல்லை பார்த்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பீங்கானோ மண் அகலோ இல்லை கண்ணாடி பவுலோ எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. 3ல் ஏதாவது ஒன்றே எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 3லேயும் தான் பஞ்சபூத சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமமும் நீங்கள் இட்டுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா வீட்டில் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு புது பேக்கெட் உப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உப்பை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறத நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பரிகாரம் செய்வதற்காகவே தனியாக கல்லுப்பு பேக்கெட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அதன் பிறகு ஒரு சிறு துண்டு வசம்பு. இந்த வசம்புக்கு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி அதிக அளவில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வசம்பு இருந்துச்சு அப்படின்னாவே பண வரவு அதிகரிக்கும். இது வரைக்கும் வாங்காமல் இருந்தீங்கன்னா கூட நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுங்கள், இல்லைனா பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுங்கள், இல்லைனா வசம்புன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பேர் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தந்துடுவாங்க. பேரம் பேசாமல் வாங்குங்க. இதை அதிக விலைக்கெல்லாம் அவங்க தரமாட்டாங்க. அதனால் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கிட்டு வர்றது நல்லது. இப்போ இதில் ஒரு சிறு துண்டு உடச்சி இந்த கல்லுப்புக்குள்ளே நல்லா புதைச்ச மாதிரி வச்சுடுங்க. கூடவே 1 ரூபாய் நாணயம். இந்த 1 ரூபாய் நாணயம் பார்த்திங்கன்னா பண ஈர்ப்புக்காகவும் மகாலட்சுமி வழிபாட்டுக்கும் ஒரு உகந்த நாணயமாக கருதப்படுது. அதனால் இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் இந்த வசம்போடு சேர்த்து வச்சுடுங்க. அதன் பிறகு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த கோடுகளும் இல்லாத ஒரு அன்ரூல்டு ஷீட்டாக எடுத்துக்கோங்க. க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பண வரவிற்குண்டான ஏஞ்சல் நம்பரை நீங்கள் இதில் எழுதுறீங்க. ஏற்கனவே இந்த கல்லுப்புக்கே பணவசிய சக்தி உண்டு, வசம்புக்கும் உண்டு. வெள்ளிக்கிழமை நாளுங்கிறதுனால இந்த பரிகாரத்தை செய்யும் போதே பண வரவு வரும். இருந்தாலும் கூடுதல் சிறப்பாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனையும் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க. 520741.
520741. அவ்வளவே தான். இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு இப்போ அந்த ₹1 வசம்பு 2 வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அங்கேயே வந்துட்டு இதையும் நீங்கள் வச்சுருங்க. இப்போ இந்த 3ம் வெளியில் தெரியாத மாதிரி இன்னொரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து அதை நல்லா மறைச்ச மாதிரி வச்சுருங்க. இப்போ கல்லுப்புக்குள்ளே இந்த 3 பொருளும் வந்து மறைஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிடணும். இப்போ இதை நீங்கள் உங்களுடைய 2 உள்ளங்கையிலையும் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் நீங்கணும், வீட்டில் எப்போதுமே செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், கணவருக்கு வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், நிறைய ஒரு பணம் சேரணும், நல்ல சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு பணவரவு எதன் மூலமாலாம் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி கையில் இந்த உப்பு வச்சுக்கிட்டு வேண்டுங்க. நீங்கள் சாதாரணமாக வேண்டும் போதே கிடைக்கும், இருந்தாலும் கையில் இந்த உப்பும் வச்சுக்கிட்டு கேட்கும்போது இந்த உப்பு அதை அப்படியே வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும். நேரடியாக இந்த நம்முடைய பிரார்த்தனையை மகாலட்சுமி தாயாரிடம் இது கொண்டு போய் சேர்க்கும். அதனால் இதை கையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த கல்லுப்பை நீங்கள் மறைவாக ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. இந்த பரிகாரம் வந்து நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வந்துட்டு செய்யுங்க. இன்னும் ஒரு சில பரிகாரங்களை நம்ம ரகசியமாக செய்யும்போது தான் நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பொதுவாக ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்ட்டு வந்து நீங்கள் வெளியில் சொல்லலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேற்றம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் இதை உங்களுடைய பூஜை அறையில் எங்கேயாவது ஒரு சாமி படத்துக்கு பின்னாடியோ இல்லை ஏதாவது ஒரு பக்கமாக மறைவாக வந்து வச்சுடுங்க. பூஜை அறையில் வைப்பதற்கு வாய்ப்பு அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க கிச்சனில் அந்த செல்ஃபெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு பத்திரமா வந்து இதை வச்சுருங்க. அதாவது இப்போ நம்மளுடைய கைப்பட்டு அந்த உப்பானது கீழே செதறவோ இல்லை அந்த பாட்டிலானது உடையவோ கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு சேஃபான இடத்துல வந்து வைக்கணும். எத்தனை நாள் இப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அது அப்படியே வந்துட்டு இருக்கணும். நீங்கள் இடத்த சும்மா சும்மா மாற்றவும் கூடாது, அது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். ஏன்னா வசம்பும் பணத்தை வந்து ஈர்க்கும், கல்லுப்பும் ஈர்க்கும், வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளையும் விளக்கும். மேலும் இந்த ₹1 பார்த்தீங்கன்னா காசோட சேருங்கிற மாதிரி இந்த ₹1 வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் பண ஈர்ப்பு அதிகப்படுத்தி தரும். மேலும் நம்ம இந்த ஏஞ்சல் நம்பர் வேறு எழுதியிருக்கோம், அதுவும் பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரும். எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு வேலை செய்யணுன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம அப்படியே பத்திரமா வந்து வச்சுக்கணும். 1 மாதம் கழித்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாளில் எந்த நாள் உங்களுக்கு தோதுப்படுதோ அந்த நாளில் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வசம்பை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த ₹1 நீங்கள் ஏதாவது கோவில் உண்டியலில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்கு சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பேப்பர் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் விளக்கில் காட்டி எரிச்சிட்டு இதனுடைய சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க. இந்த கல்லுப்பை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டீங்கனாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி வச்சு அதில் இந்த கல்லுப்பை கொட்டி கரைச்சி நீங்கள் சிங்க்லேயோ வாஷ் பேசன்லேயோ ஊற்றுனீங்கனாலும் சரி, இப்படி நீங்கள் மறைச்சி வச்ச 1 மாதத்துக்குள்ளேயே நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறது நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இதே போல் பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாலும் வாழ்க்கை முழுக்க உங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து பெருகும். இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.